ஹதீஸ் குதிஸ்ல அல்லாஹ் சொல்றான், 4 அமல் செஞ்சுட்டா நான் உடனே பதில் தருவேங்கிறான். நீங்க 4 அமல் செஞ்சுட்டீங்கன்னா உடனே நான் பதில் தந்துருவேங்கிறான். இப்ப நம்ம இந்த அமல நம்ம செய்றோமே, அல்லாஹ்வுடைய பதில் நம்மளுக்கு வரலையே அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய பதில் நம்மளுக்கு நேரடியாக கிடைக்காது. எதன் மூலமாக கிடைக்குதுங்கிறதுக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் க க அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லாதவன், அல்லாஹ் இருக்கேன், அல்லாஹ் இருக்கான்னு எனக்கு அல்லாஹ் என்ன உதவுனான்? என்ன செஞ்சான்? அப்படின்னு சொல்லி காட்டு பகுதியில நின்று, யா அல்லாஹ் நான் வந்து இவ்வளவுலாம் உன்னைய வணங்குறேன், தொழுகிறேன். நபி ஊருக்குள்ள இருந்து எல்லாம் செஞ்சுட்டேன். இப்ப நான் ஊரை விட்டு தாண்டி வந்து நின்றுக்கிட்டு உன்னைய கூப்பிடுறேன். எனக்கு உன்னுடைய உதவி எனக்கு கிடைக்காதா? அப்படின்னு சத்தமிட்டு அழைக்கிறான் ஒரு மனிதன். அப்ப அந்த நேரத்துல ஒரு காற்று ஒண்ணு அவன தழுவிட்டு போகுது. அப்ப அந்த மனிதன் அதுக்கு திருப்பி சொல்றான். அந்த காத்து அடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே சொல்றான், "ஏன் அல்லாஹ் உன் உதவி வரும்னு அந்த இடத்துல நிக்கிறேன். நீ உதவிய காட்ட மாட்டியா?" அப்படின்னு அந்த இடத்துல சொல்றான். அப்ப அந்த இடத்துல மரத்துல இருந்த ஒரு பழம் கீழ விழுகுது. அதை எடுத்து பழம் விழுந்துச்சு. அத அல்லாஹ் பதில் குடுக்குறான்னு அவனுக்கு தெரியல. அதை எடுத்து அவன் சாப்பிட்டதாகவும் வரலாறு இருக்கு, கதையில இருக்கு. இல்ல சும்மா வச்சுக்கிட்டான்டே இருக்கு. அதை எடுத்துட்டு திருப்பி சொல்றான், "யா அல்லாஹ் நான் உன்னை இவ்வளவு தூரத்துக்கு கேட்கிறேன். நீ எனக்கு பதில் தர மாட்டேங்கிற. இந்த மரம் எனக்கு பழம் குடுத்துருச்சே." அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப உன்னுடைய உதவி எனக்கு எப்பதான் வரும்? அப்படிங்கவும் மேகத்துல இருந்து மழைத்துளி அவன் மேல விழுகுது. மேகம் வந்துருச்சு, மழைத்துளி விழுகுது. இப்ப அந்த மழைத்துளி விழுந்ததோட சொன்னேன், நான் காட்டுல தானே வந்து நின்னு கூப்பிடுறேன். இப்ப மழைய வேற குடுத்து என்னைய நனைக்க வைக்கிறியே. நான் இப்ப நனைஞ்சுக்கிட்டு நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? இதுதான் உன் உதவியா? அப்படின்னு அடுத்து சொல்றேன். நான் பேசுறது உன் காதுல விழுகலையான்னு திருப்பி கேட்கிறேன். அப்ப அதுக்கு ஒரு இடி சத்தம் கேட்குது. இடி சத்தம் கேட்டதோட காத பொத்திக்கிட்டு, இந்த இடி சத்தம் கூட என் காதுக்கு கேட்குது. நான் கூப்பிடுறது உனக்கு கேட்கலையா? அப்படிங்கிறான் திருப்பி. இப்ப அந்த அந்த சொன்ன உடனே ஒரு மின்னல் வெட்டுது. அந்த மின்னல் வெட்ட பிறகு சொல்றான், நான் இதுக்கு மேல நான் நின்று உன்னைய நான் சொல்லிக்கிட்டு நின்றேன்டா, நான் மழையில நனைஞ்சிருவேன். மின்னல் வந்து என் கண்ண பறிச்சிரும். நான் வீட்டுக்கு போய் சேஃப்டியா இருந்துக்கிறேன். உன் உதவி எப்பத்தான் வருதுன்னு நான் பார்க்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகல்றான். ஒரு பட்டாம்பூச்சி வந்து அவனுடைய தோள்ல வந்து அமருது. அத தள்ளி விட்டுட்டு சொல்றான், "நீ வந்து இப்போ உட்காரலன்னு தான் நான் கவலையில இருக்கேனாக்கும்." அப்படின்னு தட்டி விட்டுட்டு அவன் நடக்குறான். இத வந்துட்டு கொஞ்சம் நாள் ஆனதுக்கு பிறகு ஒரு சூபி யானைட்ட போய் அந்த மனிதர் போய் சொல்லப் போறாரு. இத சொல்லாம சொல்றாரு, "என்ட்ட அல்லாஹ்வோட உதவி எனக்கு எதுவுமே கிடைக்கல. நான் போய் ஒரு சில தினங்களுக்கு முன்னால இப்படி காட்டுல போய் நின்னு நான் இப்படிலாம் சொன்னேன். சொன்னதுக்கு அவன்ட்டருந்து எந்த பதிலுமே எனக்கு கிடைக்கல. சரி இப்பவாவது கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன், கிடைக்கவே இல்ல. இப்ப இதுக்கு என்னதான் வழி? அல்லாஹ்ட்டருந்து என்னுடைய சோதனை, வேதனை தீர்றதுக்கூட வழிமுறை தான் என்ன? எனக்கு எப்படித்தான் அவன் பதில் குடுப்பான்? எனக்கு வழிய சொல்லிக் குடுங்கன்ட்டு" ஒரு சூபி யானைட்ட போய் கேட்கிறாரு. அப்பதான் அந்த யானி சொன்னாங்களாம், "நீ என்னன்னு கூப்பிட்ட? அல்லாஹ்வ கூப்பிட்டதுக்கெல்லாம் உனக்கு பதில் கிடைக்கலங்கிறியே, நீ கூப்பிட்ட உடனே மேல இருந்து ஒரு பழம் விழுந்துச்சு. அது தன்னால விழுந்துச்சா? அது அல்லாஹ் குடுத்ததாக அல்லாஹ் குடுத்த பதில்ன்னு நீ நினைக்கலையா? இடி இடிச்சுச்சே, அது அவன் குடுக்கக்கூடிய அந்த உன்னுடைய அச்சம்ன்றது தெரியலையா? மின்னல் வெட்டுச்சே, அவன் அற்புதம் உனக்கு புரியலையா?" இப்படி அந்த நடந்த நிகழ்வை எல்லாம் அந்த சூஃபியானி என்ன செய்றாங்க, ஒண்ணொண்ணா சொல்றாங்க. சொல்லிட்டு கடைசியில சொன்னையில ஒரு பட்டாம்பூச்சியா வந்து உட்காந்துச்சுண்டு, "நான் உன்னை சுத்தித்தான் நான் இருக்கேங்கிறத காட்டுறதுக்கு தானே பறந்த பட்டாம்பூச்சிய அல்லாஹ் உன் மேல நிப்பாட்டுனான். நீ வந்து நிக்கலன்னு நான் என்னத்த கவலைப்பட்டேன்னு அத தட்டி விட்டுட்டு வந்துட்டு, இப்ப அல்லாஹ் உதவியே எனக்கு வரலன்னு சொல்றியே, இது எந்த விதத்துல நியாயம்னு" கேட்டாங்க. அப்ப நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா எத்தனையோ அமல்கள் அல்லாஹ் தஆலா குடுத்துருக்கான். நம்ம அந்த அமல்கள சரிவர செஞ்சா அல்லாஹ் நிச்சயமா பதில் குடுப்பான். ஆனா அவன் குடுக்குற பதில் நேரடியாக இருக்காது. யாரு புறத்துல இருந்து, எந்த விதத்துல இருந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறத நம்ம மனதுல ஆழ பதிய வச்சு கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கும். அப்ப அந்த